இது நம்முடைய இந்திய அரசியல் சாசனம். மனித உரிமையை காப்பதும் உலகத்திலேயே தலை சிறந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்ற பெருமை இதற்குண்டு. இதிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே விதமான உரிமைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து 35 வருட காலத்திற்கு மேலாகியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கீழ்த்தரத்திலே உள்ள மக்கள் அனுபவிக்க முடியாதது நம்முடைய துரதிர்ஷ்டம். மிலார்ட், மிஸ்டர் ஜி.கே. தனது பேச்சு திறமையால் வாதத்தை திசை திருப்புகிறார். எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் செய்வது தனி மனித உரிமை என்கிறாரா? எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் செய்வது தனி மனித உரிமை இல்லைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பசித்தவன் சோறு கேட்பது தனி மனித உரிமை, வேலை செய்தவன் குறி கேட்பது தனி மனித உரிமை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? மிலார்ட், அது எந்த உரிமையானாலும் பொதுமக்களை பாதிக்கும் போது கொடுத்த உரிமையை திரும்பி எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு. மிலார்ட், பொதுமக்கள் என்ற வார்த்தையை சட்டம் படித்தவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். தொழிலாளர்கள் போராடினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களாம். என்ஜிஓக்கள் போராடினால் பொதுமக்கள், விவசாயிகள் போராடினால் பொதுமக்கள், மாணவர்கள் போராடினால் அங்கேயும் பொதுமக்கள். பொதுமக்கள் யாரும் பொதுமக்கள் வேலை வெட்டி செய்யாமல் வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு ஊர்க்கதை பேசுகிறானே அவர்கள் தான் பொதுமக்களா? உங்கள் கூற்றுப்படி அவர்கள் தான் பொதுமக்கள் என்றால் அவர்கள் கஷ்டப்படுவதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. மிலார்ட்ஸ், இன்றைக்கு நமது நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வேலையில்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு மாதம் கண்டால் சம்பளம், வருடம் வந்தால் போனஸ், இந்த நன்றியை தொழிலாளர்கள் மனதில் வைத்திருந்தால் ஸ்ட்ரைக் என்ற எண்ணமே வராது. மிலார்ட், ஸ்ட்ரைக் என்ற எண்ணமே வருவதற்கு காரணம் ஒரே நாட்டில் ஒரே படிப்பு ஒரே தகுதி உள்ளவனுக்கு சம்பளத்தில் வேறுபாடு இருப்பதுதான். மத்தியிலே ஒரு சம்பளம், மாநிலத்திலே ஒரு சம்பளம், பேங்கிலே ஒரு சம்பளம், தனியார் துறையிலே ஒரு சம்பளம். உதாரணமாக பேங்கிலே வேலை செய்கின்ற ஒரு பியூன் வாங்குகிற சம்பளத்தை விட நமது ஊர் தாசில்தார் வாங்குகிற சம்பளம் மிக குறைவு. ஏன் இந்த பாகுபாடு? அப்படி என்றால் அதிகம் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அவருடைய சம்பளத்தை குறைக்க சொல்கிறீர்களா? நான் குறைக்க சொல்லவில்லை, குறைந்தவர்களுக்கு கூட்டி தாருங்கள் என்று சொல்கிறேன். அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு பாதுகாப்பு தேவை. மிஸ்டர் ரங்கபாட்டியம், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். இங்க எடுத்துக்கிட்ட கேஸ் வேலையில இருக்கிறவங்களை பத்தி தானே தவிர வேலையில இல்லாதவங்களை பத்தி இல்ல. நீங்க தான் தவறாவே ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சீங்க. I apologize, my lord. Mr. Karthikeyan, you may proceed. மிலார்ட், நாட்டு நன்மைக்காகவும் ஏழை மக்களின் வாழ்வுக்காகவும் தான் அரசாங்கம் சட்டம் தீட்டுகிறது. ஆனால் பணக்காரர்களும் வியாபாரிகளும் அந்த சட்டத்துக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு குளிர் காய்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு மிக பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். சட்டம் செல்லாது. பரபரப்பான வழக்கில் வக்கீல் ஜி.கே. வெற்றி, ஹைகோர்ட் தீர்ப்பு. ஏங்க அந்த பாம்பே இருந்து டெரர் வந்தார், என்ன காணாரு? அட டெரராவது கிரராவது சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்த யானை எப்படி காட்டுல பயந்து ஓடும், அதே மாதிரி தாங்க ஜி.கே. என்ன சிம்ம சொப்பனம். அச்சா மாப்பிள்ள, கோர்ட்ல தூளு கிளப்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க புகழ் உலகம் பூரா பரவணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாப்பிள்ள, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு கேஸ்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஆயிட்டீங்க. ஜி.கே., உங்க கழுத்துல விழுந்த மாலை என் கழுத்துல விழ வேண்டியது. அப்படியா? ஏன்னா நீங்க நடத்தின கேஸ நான் நடத்துறதா இருந்தேன். பாருங்க, அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு பெரிய கேஸ் வந்துருச்சு. என்னடாவே சைதாப்பேட்டை கோர்ட்ல பேசுங்க. ஏன் சார் ஜி.கே.ய தோற்கடிக்க குழிய தோன்றீங்க, ஜெயிச்ச பிற்பாடு மாலையும் போடுறீங்க, எப்படி ஒண்ணுமே புரியலையே. நம்ம இருக்கிறவங்களுக்கு குழியும் தோண்டணும். அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா மாலையே நாம தான் போடணும். அவன் தான் பக்கா பிசினஸ் மேன். இது எதுல போய் முடிய போகுதோ. நீ என்கிட்ட ஜூனியரா சேர்றத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். Thank you. Me too. Thank you so much. இந்த கேஸ் கட்டெல்லாம் படிச்சு பாரு. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கேஸ்ல நீ ஆஜராகும். Excuse me, sir. If you don't mind, உங்க தோத்து போன கேஸ்கள்லாம் நான் முதல்ல பார்க்கலாமா? தோத்து போன கேஸா? எதுக்கு? தன் பலத்தை விட பலவீனத்தை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் எதுலையும் ஜெயிப்பான். Very good. You carry on, my boy. Thank you. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு?
கிராம இலவச சட்ட முகாமுக்கு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போறோம். ஆஸ் a lawyer நீங்களும் வரீங்க. ஓகே ஷூர். ஆமா, என் மாமா பொண்ணு கங்கா கிளாஸ்மேட் தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். என்னங்க, கிராமத்து இலவச சட்ட முகாமுக்கு வந்துட்டு என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வக்கீலுக்கு படிச்சவன் டவுனுக்கு எடுத்தா போதும், கிராமத்தையும் கெடுத்துற வேண்டாம் தான். என்ன சொல்றீங்க? நிறைய கேஸ் கோர்ட்ல தூக்கு. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீர்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான். அப்படின்னா நீங்க இந்த வில்லேஜுக்கே வந்திருக்க தேவையில்லை. இல்ல நான் வந்தது காரணம் to study the Indian village people. ஓஹோ, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன். மண்டபமா? எதுக்கு? ஊத காத்து வீசுது இல்ல. கம். ஊசி மழையும் ஓரங்கட்டுது என்ன, இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் இருங்க கண்ணுது ஒண்ணு. ஊதக்காத்து ஊசி மழையும் ஓரங்கட்டுது என்ன, இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் இருங்க கண்ணுது ஒண்ணு. அந்தி மக அங்கமெல்லாம் கொதிக்கிற, ஆலங்கட்டி மழையிலே குளிக்கிற. அந்தி மக அங்கமெல்லாம் கொதிக்கிற, ஆலங்கட்டி மழையிலே குளிக்கிற. அவ சூரிய மங்களை எடுத்து அடிவானத்து அம்மியில் அரைச்சு, அவ சூரிய மங்களை எடுத்து அடிவானத்து அம்மியில் அரைச்சு, பூமேனியில் நல்ல தடவை பார்த்திருப்பேன் ரசிச்சு. இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் நெருங்க சொல்லுது ஒண்ணு. தண்ணி தழும்பிடும் சின்ன இளநிகள் சென்னையில் மின்னிட கண்களில் சென்றதாக உண்டாச்சு. வண்ணக்குறிஞ்சியில் வண்டு பறக்கையில் சத்தங்கள் வந்திடம் முத்தங்கள் தந்திடமாக உண்டாச்சு. தண்ணி தழும்பிடும் சின்ன இளநிகள் சென்னையில் மின்னிட கண்களில் சென்றதாக உண்டாச்சு. வண்ணக்குறிஞ்சியில் வண்டு பறக்கையில் சத்தங்கள் வந்திடம் முத்தங்கள் தந்திடமாக உண்டாச்சு. இனி தூக்கம் வராதோ, அந்த ஏக்கம் விடாதோ, தூக்கம் வராதோ, ஏக்கம் விடாதோ. காவேரியும் கடலும் ஒன்னா கலக்கக்கூடாது. ஊதக்காத்து ஊசி மழையும் ஓரங்கட்டுது என்ன, இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் எங்க சொல்லுது ஒண்ணு. பத்து விரல் பட்ட இடம் இனிக்குதா, பாய் விரிக்க மனசுதான் துடிக்குதா. அட ஆயிரம் என்னது மனசு, அதன் காரணம் ரெண்டு பேர் வயசு. அட ஆயிரம் என்னது மனசு, அதன் காரணம் ரெண்டு பேர் வயசு. ஆமாம் புள்ள அச்சை எதுக்கு மாமனத்தான் வருது. அட காத்து ஊசி மனதும் ஓடு கட்டுது ஒண்ணு. இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் நெருங்க சொல்லுது ஒண்ணு, நெருங்க சொல்லுது ஒண்ணு, நெருங்க சொல்லுது ஒண்ணு.
இன்னைக்கு ஒரு முடிவை கேட்டுருவோம். டேய் முதலாளி வராரு. என்ன பால்ராஜ், டியூட்டி டைம்ல இங்க கூட்டம்? இவங்களை எல்லாம் இன்னைக்கு வேலையில இருந்து நீக்கிட்டாங்க சார். இவங்கெல்லாம் டெம்பரவரி தானே, 3 மாசம் ஆயிருக்கும். இன்னைக்கு நீக்கிட்டு நாளைக்கு சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் மாமூல் தானே? மாமூல்னு சொல்லி 5-6 வருஷமா இன்கிரிமெண்ட் போனஸ் இல்லாம இவங்களை எல்லாம் டெம்பரரியா வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைங்க. இதுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும். முடிவை இங்கேயே சொல்லணுமா இல்ல உள்ள போய் சொல்லலாமா? எங்க சொன்னா என்னங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம். எங்க தலைவர்கிட்டே சொல்லுங்க. வாங்க தலைவரே. ஆஹா, தலைவர் மட்டும் தனியா உள்ள வரக்கூடாது. ஏன்னா உங்க சங்கத்தையும் உங்க தலைவரையும் நான் தானே ஏற்படுத்தினேன். தலைவர் தனியா வந்தா நாளைக்கு அவரை சரி கட்டிட்டதாக கெட்ட பேர் வரும். ஆமா, இந்த ஆமான்னு குரல் கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. வெரி குட். நீங்கெல்லாம் தலைவர் கூட உள்ள வாங்க, பேசுவோம். வாங்க. டாடி, ஏன்பா நீ காலேஜுக்கு போகல? ஃபேக்டரியில ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன், அதான் செட்டில் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். கம்மிங். ஆமா, ஏன் ஆமான்னு சொன்னவங்க ஆறு? சீக்கிரம் வாங்கலையா? எல்லாரும் உள்ள போங்க, என் மகன் செட்டில் பண்ணுவான். உள்ளவா கூட்டிட்டு போ. எங்களை இல்லையா, உனக்கு வேண்டியவங்க உள்ள இருக்காங்க. கவனி. என்னங்க இது? முட்டை, எண்ணெய், பணம், இதெல்லாம் எதுக்கு? கோழி முட்டை உடைஞ்ச எலும்ப நிமித்துறதுக்கு, நல்லெண்ணெய் ரத்த கட்டை எடுக்கிறதுக்கு, நோட்டு அவன் 3 மாசம் நிம்மதியா வீட்டுல படுத்து சாப்பிடணும் இல்ல அதுக்கு. இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு? என் மகன் தான். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுல எனக்கு அப்ப அவன். ஐடியா கொடுக்கறதுல அப்பனும் மகனும் 2 பேரும் ஒண்ணுதான். நாவல், 2 நாவல். கையெழுத்து வாங்கியா? ஏங்க, எதுக்குங்க இந்த கையெழுத்து? எங்க லேபர் கோஷ்டிக்குள்ள நாங்க அடிதடி சண்டை போட்டுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க லெட்டர் எழுதி கொடுக்கிற மாதிரி. போலீஸுக்கு போக கூடாதுல்ல. ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு? என் மகன் தான். லா காலேஜில் படிக்கிறான் இல்ல. என்ன மாப்பிள்ள, தினம் காலேஜுக்கு கார்ல வருவேன்? எந்த பஸ் ஸ்டாப் மேடம்? மிஸ்டர், சிகரெட் வேணுமா? வேண்டாம். போர்ட பாத்தீங்களா? காலேஜ்ல படிக்கிற நாம இப்படி பிஹேவ் பண்ணலாமா? எப்படா மாப்பிள்ள இத? இங்க வாடா. டேய் சத்யசீலா, யோ திருவள்ளூர் படத்தை கழட்டிட்டு இவன் படத்தை மாட்டியா? என்கிட்ட கண்டக்டர் கைய மேல வச்சுட்டேன். லேபர் ஊர்வலம் வருது, லெப்ட்ல வச்சுக்க வண்டிய. பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறோம் சொன்னாங்க. இந்த பஸ்ஸ கொளுத்தி அந்த நெருப்புல நான் சிகரெட்டை பத்த வைக்கிறேன்டா. மாப்பிள்ள டியூப் எடுத்துட்டு வா.
அங்கிள் அங்கிள்ங்கிற உறவை அந்த எரியிற நெருப்புல தூக்கி போடுடா. Now I am citizen of India. Come on. Come on.